ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம குடிக்கிற தண்ணியை வச்சே நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றலாம். அது எப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை ஒருத்தர் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த சயின்டிஸ்டோட நேம் டாக்டர் பேர்ன் ஹெல்மெட் கிராப்லின். அவரும் அவரோட டீமும் சேர்ந்து தண்ணியை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பேர் மெமரி ஆஃப் வாட்டர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிசர்ச் எதுக்காக அப்படின்னா, தண்ணிக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற சக்தி இருக்கா அப்படின்றது தான் இந்த ரிசர்ச்சு. அவங்க 3 கிளாஸில் சமமாக தண்ணி எடுத்திருக்காங்க. அந்த தண்ணியில் 2 கிளாஸில் குட் வேர்ட்ஸை டெய்லி சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்க ஒரு கிளாஸில் பேட் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த 3 கிளாஸில் இருக்க வாட்டரையும் மைக்ரோஸ்கோப் வழியாக அதோட மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு பெரிய மிராக்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கு. அவங்க குட் வேர்ட்ஸ் சொன்ன அந்த வாட்டரோட மாலிகுல்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கிறிஸ்டல் மாதிரி, டைமண்ட் மாதிரி சூப்பராக இருந்திருக்கு. பேர்ட் வேர்ட்ஸ் சொன்ன கிளாஸில் இருந்தது எப்படி இருந்திருக்குன்னா, அதோட ஷேப்ஸ் டிஸ்கனெக்டடாக கனெக்ட் ஆகாமல் ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருந்திருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாட்டருக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற சக்தி இருக்குது அப்படின்னு. வாட்டர் லைக் அ மிரர்னு இந்த ரிசர்ச் மூலமாக தெரிஞ்சிருக்கு. மிரர் முன்னாடி நம்ம சிரிச்சுட்டே நின்னா நம்மளோட உருவம் சிரித்த மாதிரி இருக்கும், அழுதுகிட்டே நின்னா அழுத மாதிரி தான் காட்டும். அதே மாதிரி வாட்டரில் நம்ம என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ அதை தான் அவுட்புட்டை நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறது இது மூலமாக கண்டுபிடிச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்மளோட பூமியில் 70% வாட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பாடியும் 70% வாட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு. அதனால தான் வாட்டருக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாரும் டெய்லி தண்ணி குடிப்போம்ல, அந்த தண்ணியில் நம்மளோட ஆசைகள், நம்மளோட ட்ரீம் லைஃப்பை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், அப்படி தானே? நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கிறதுக்காக அந்த விஷயங்களை நம்ம குடிக்கிற தண்ணீரில் சொல்லிட்டு அந்த தண்ணீரை அப்படியே நம்ம குடிக்கணும். இவ்வளோதான் விஷயம். நம்ம குடிக்கும் போது அந்த தண்ணீரை ஒரு கிளாஸில் ஊற்றி குடிப்போம், ஒரு டம்ளரில் ஊற்றி குடிப்போம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எதுவாக வேணால் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் கேனில் தான் தண்ணி வச்சு குடிப்போம். எப்போ தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த தண்ணியை 2 கையால் பிடிங்க. நம்ம இப்போது டம்ளரில் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த டம்ளரை 2 கையிலையும் சேர்த்து பிடிச்சி அந்த டம்ளரில் இருக்க தண்ணியில், இப்போது உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, எனக்கு கார் வேணும்னு அந்த தண்ணியில் சொல்லக்கூடாது. என்கிட்ட இப்போ புதுசாக ஒரு கார் இருக்குது, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு 3 தடவை அந்த தண்ணியில் உங்களோட அதாவது உங்களோட ஆசையை சொல்லிவிட்டு அப்படியே அந்த தண்ணீரை குடிச்சிடுங்க. எனக்கு புது ஃபோன் வேணும் அப்படின்னா, என்னிடம் இப்பொழுது புதிய ஃபோன் உள்ளது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த மாதிரி 3 தடவை எதுவாக வேணா இருக்கலாம். உங்களோட ஆசைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணியில் இப்போ உங்ககிட்ட அந்த விஷயம் இருக்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிக்கணும். எனக்கு வேணும்னு சொல்லி அந்த தண்ணியில் எனக்கு வேணும், இந்த விஷயம் அப்படி வேணும்னு சொல்லி அதை குடிக்கக்கூடாது. இப்போது அந்த விஷயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த தண்ணியில் நமக்கு தேவையான ஆசைகளை சொல்லிட்டு 3 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிங்க. நான் முன்னாடி என்ன சொன்னேன், நம்மளோட பாடி வாட்டரோட கனெக்ட் ஆகியிருக்கு 70% அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ நம்ம அந்த தண்ணியில் அந்த வேர்ட்ஸை, நம்மளோட ஆசைகளை சொல்லிட்டு அந்த தண்ணீரை குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தண்ணீர் நம்மளோட ஒவ்வொரு செல்லுலையும் நம்மளோட ஆசைகளோடு தானே கலந்து தானே அந்த தண்ணீரை குடிச்சிருக்கோம். ஒவ்வொரு செல்லுலையுமே நம்மளோட ஆசைகள் போய் அட்டாச் ஆகும். அப்படி ஆகும்போதே பிரபஞ்சமே நமக்கு தேவையான விஷயத்த ரொம்ப சீக்கிரமாக நம்மக்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. இந்த வாட்டர் மூலமாகவே நமக்கு தேவையான விஷயத்த சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப்கெலாம் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக 7 டேஸ்க்குள்ளேயே இதெல்லாம் ஒர்க் ஆகும். அவங்கக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, டெக்ஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு காலோ ஒரு மெசேஜோ வரணும்னு நினச்சி இந்த வாட்டரில் அதை சொல்லிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா 7 நாளுக்குள்ளேயே நடந்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சக்ஸஸை கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள்.
அப்புறம் நான் நிறைய அஃபர்மேஷன் வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களோட விஷஸ் எதுவாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஓன் அஃபர்மேஷன் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேன். மணி அஃபர்மேஷனாக இருக்கும். மணியை நீங்கள் நிறையா அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம், ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம், பிஸ்னஸ், ப்ரெக்னன்சி, மேரேஜ், லவ், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களோட பர்சனலுக்கு நான் அஃபர்மேஷன் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அண்ட் கிராட்டிடியூட் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன். பாய்.